இருக்குதா? இல்ல, நல்லா இருக்கு. சரி, வலிச்சிச்சுன்னு சொல்லு. ஏய் பாக்கியா, சொல்லுண்ணே. ஏய் யாண்டி அம்மா அதிரசம் முறுக்கெல்லாம் சுட்டு வச்சிருக்குது. அதிரசமும் முறுக்கும் சுட்டுச்சா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. எப்பனே சுட்டுச்சு? ஏய் அங்க வந்து பாருடி, சமையலறையில நிறைய இருக்குதுடி. ஒரு பண்டிகையும் இல்லை, விசேஷமும் இல்லை, அப்புறம் எதுக்கு சுட்டுச்சுன்னு தெரியலையே. பாக்கியா, சொப்பிக்கு தலைவாரிட்டியா? ஏம்மா வாரி விட்டம்மா. ஏம்மா, என்னம்மா விசேஷம் வருது? எதுக்குமா அதிரசம் முறுக்குலாம் சுட்டுட்டு இருக்கிற? சொப்பி, அம்மா அப்ப தாண்டி வேலையை முடிச்சுட்டு வந்தேன். கையெல்லாம் கழுவிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நில்லு. அம்மா பாட்டி, அம்மா பாட்டி. பாட்டிட்டு போணுமா? பொறுமையா நடந்து போ பார்க்கலாம். நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஏம்மா சொல்லும்மா, எதுக்குமா அதெல்லாம் சுட்டு வச்சிருக்கிற? ஏய், இன்னும் 2 நாள்ல உங்க மாமா துபாயில இருந்து வரான். இது மாமா வருதா? எம்மா நீ சொல்லவே இல்ல. ஏ ஐயோ ஜாலி, நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரும் மாமா. ஏம்மா மாமாக்கு ஃபோன் போட்டு 2 சென்ட் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு சொல்லிட்டாமா. ஏய், நீ சொல்லனால அவன் அதைத்தான் வாங்கிட்டு வர போறான். அப்புறம் எதுக்கு போனை போட்டு வேற சொல்ற? அதானே, வருஷம் வருஷம் வரும்போதெல்லாம் சென்ட் பாட்டிலு, அப்புறம் கோடாரி தைலம் 2, அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டு, இதைத்தான் வருஷம் வருஷம் வாங்கிட்டு வருது. ஏம்மா கொஞ்சம் போனை போட்டு வேற ஏதாவது வாங்கிட்டு சொல்லுமா. ஆமா பாக்கியா, இப்ப வரும்போதே சொல்லிக்கிட்டாதான். போகும்போது மாமாக்கு கல்யாணம் ஆயிரும், அதுக்கப்புறம்லாம் அவன் குடும்பம் குட்டின்னு ஆயிடுவான். அப்புறம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மாமாக்கு கல்யாணமா? உன் அத்தைக்காரி யாரு தெரியுமா? நம்ம கண்மணி தான். எது கண்மணி அத்தையா? எம்மா என்னம்மா இப்படி ஷாக்கு மேல ஷாக்கா கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் முன்னாடியே பேசி வச்சது. சரி இந்த வாட்டி வரோம்ல, அப்படியே கையோட கல்யாணத்தை முடிச்சு விட்டு அனுப்பலான் தான். சரி, உங்கள்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா எனக்கு பொழுதே போவாது. இன்னும் 2 நாள்ல மாமா வந்துருவான். நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவன் ரூமு, நம்ம கண்மணி ரூமு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். நான் போறேன். ஏமா அத்தையும் வருதாமா? ஆமாண்டி, அவன் வந்தோடனே போய் கூட்டிட்டு வந்துருவான். ஏய் பாக்கியா, நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுதுடி, ஜாலியா இருக்கும்ல? என்ன ஆமாண்ணே, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்கண்ணே. அப்புறம் மருதாணி எல்லாம் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம். ஐயோ செம ஜாலியா இருக்கும். ஏய் ஸ்கூலுக்கு கட் அடிச்சா கூட கண்டுக்க மாட்டாங்கடி. நீ அப்படி யோசிக்கிறியா? ஏ பாக்கியா. என்னம்மா? ஏய் கொஞ்சம் முறுக்கு அதிரசம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்டி, போய் அந்த ஃபாரின் புள்ள செரில் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. ஏய் பாக்கியா, நானும் வரேன்டி, அந்த புள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போடி. சரிண்ணே, கூட்டிட்டு போறேன். இந்த விஜய் என்னதான் பண்றா உள்ள? காஃபி கேட்ட எவ்வளவு நேரம் ஆகுது? அவளுக்கு எங்கப்பா காஃபி போட டைம் இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரியோட கதை பேசதானே அவளுக்கு டைம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரியா? யார் அது? நம்ம காலனில கூடி இருக்காங்களே 3 வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு கூட தான் இந்த விஜய் கதை அடிச்சிட்டு இருக்கா. அவங்க கூடயா? அவங்க கூட இல்லாம அவ பேசிட்டு இருக்கா? ஆமாண்டா, நானும் சொல்லி பார்த்துட்டேன், பேசாத பேசாதன்னு கேட்கவே மாட்டா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு, வரட்டும். ஆமா, எங்க அந்த வேலைக்காரி பானுவக்கானா? அவளை தாண்டா நானும் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். கூப்பிட்டு பார்த்தேன் 10 வாட்டி, காணும் ஆளையே. 2 நாளா வேலைக்கு வரலடா, என்னன்னு பாரு. விஜய், இதோ வந்துட்டேன். என்னங்க காஃபி? ஏய் உனக்கு காஃபி போட இவ்வளவு நேரமா? எங்க அந்த பானு? அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா. நாளைக்கு வந்துருவா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்துட்டு வரேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்டயாவது விட்டுட்டு வர வேண்டியதானே? இங்க வேலையை பார்க்காம அவளுக்கு அங்க என்ன வேலை? இங்க பாரு, இந்த குடும்பம் இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் தூக்கிட்டு குடும்பமே இல்லாம அனாதையா சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்களை கொண்டு வேலைக்காரங்களா வை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கேட்கறது. உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணி தரேன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம திட்டுறீங்க எல்லாரையும்? என்ன விஜி, மாய் ரொம்ப நீளுது. பாத்தியாடா எவ்வளவு திமிரா போறான்னு? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, சும்மா நொய் நொயின்னு. இவனை நம்பி எதையும் சொல்ல முடியாது. கடைசியில நம்ம கிட்டே வல்லு வல்லுன்ட்டு வரான். அண்ணே. ரோஜா வா. அண்ணே, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? இது என்ன கேள்வி? வா சொல்லு, என்ன விஷயம்? அண்ணே, நான் சொல்ல போற விஷயத்த. ஏய் இரு, நீ எக்ஸாம்க்கு தானே படிச்சிட்டு இருக்க? ஆமாண்ணே. ஆமா, இதுக்கே படி. போஸ்ட் ஆஃபீஸ்னா நம்ம ரீஜன்ல போடுவாங்க. இதுவே சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுனீனா வேற ஸ்டேட்ல தூக்கி போடுவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நீ இதே படிச்சிரு, சரியா? சரிண்ணே. சரி, என்ன கேட்க வந்த சொல்லு. அது வந்து அண்ணே, இப்ப எதுக்கு என்ன பரீட்சை எழுத சொல்ற? என்ன கேள்வி இது? எழுதி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு தான் சொல்றேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன? வேலைக்கு போ, காசு சம்பாரி, உனக்குன்னு 4 காசு வச்சுக்கோ. வரவனை நம்பி நீ எதுக்கு இருக்கணும்? கரெக்டுண்ணே, அதான் நானும் யோசிச்சேன். அண்ணா, அப்புறம் ஏன்னு அண்ணியை மட்டும் வேலைக்கு அனுப்ப மாட்டேற? ரோஜா வாயா மூடு. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க?
என்ன விஜி, அங்க கேட்க சொல்ற மாதிரி கேட்க விட்டுட்டு இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ரோஜா, என்னடா மாச்சு? போறோம் சொல்லாம கூட்டிட்டு போயிட்டே இருக்க. சந்துரு, நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னேன்ல, அங்கதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், நீ இன்னும் சர்ப்ரைஸே முடிக்கலையா? நீ இவ்வளவு நேரம் பண்ணதே நான் சர்ப்ரைஸ் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல சந்துரு, இது சர்ப்ரைஸ் கிடையாது. சர்ப்ரைஸே இனிமே தான் ரிவீல் பண்ண போறேன். தனு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படி தோணுச்சு? தெரியல சந்துரு, இதெல்லாம் எனக்குமே தெரியாது. உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு. தனு, எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? என்னாச்சு தனு, சிரிக்கிற? சந்துரு, எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். சந்துரு, தனு, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு பதில் இதுதான். ஏய் தனு, பாட்டு. சந்துரு, அழுவுறீங்களா? நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? சந்துரு, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. எதுக்கு இப்படி அழுவுறீங்க? அழாதீங்க சந்துரு. எனக்காக எதுக்கு இவ்வளோ பண்ற? எதுக்காகனா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா இவ்வளோ பண்ணுவியா? உனக்காக நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கல, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். டாட்டு குத்தும் போது உனக்கு வலிச்சிருக்கும்ல? ஆமா, வலிச்சிச்சு. ஆனா உங்களுக்காக தாங்கிக்கிட்டேன். சந்துரு, நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. தனு, ப்ளீஸ் அழாத. நீங்க தான் என்ன அழ வச்சீங்க. பின்ன என் மேல இவ்வளோ லவ் வச்சிருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? அதான் அழுதுட்டேன். நான் பயந்துட்டேன். சரி, நான் அழல, நீ பயப்படாத. என் தனு, நான் இருக்கிற வரைக்கும் எப்போதுமே அழக்கூடாது, சரியா? தனு, எந்த சுச்சுவேஷன்லயும் இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீரே வரக்கூடாது, சரியா? வா, அப்படியே அந்த பீச்ல கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம். சீதா, நான் மட்டும் சாவியெல்லாம் எடுத்துட்டியா? எத்ததெல்லாம் அப்பவே எடுத்து வச்சுட்டு. தம்பி, ஏன் தம்பி எப்பவும் கலகலன்னு பேசிட்டு வருவீங்க, ஒண்ணுமே பேசாம வரீங்க? இந்திரன் தம்பி. சித்தப்பா சொல்லுங்க. என்ன தம்பி இவ்வளவு நேரம் பேசிட்டு வரேன், ஒண்ணுமே பேசாம வரீங்க? எங்க மேல எதுவும் கோவமா? ஐயோ சித்தப்பா, உங்க மேல என்ன சித்தப்பா எனக்கு கோவம்? நேத்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுல, அந்த டயர்ட்ல ஒரு மாதிரி இருக்கு. தம்பி, இப்ப கூட ஒன்றும் இல்லை, முடியலன்னா அப்படியே எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. இங்க இருந்து கூட பஸ் இருக்குது, நான் புடிச்சு போய்க்கிறேன் தம்பி. ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க, நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். சரி தம்பி, பார்த்து ஓட்டுங்க. ஹலோ தன்மை, மணி 9:30 ஆகுதுமா, கிளம்பிட்டியா? அம்மா, கிளம்பிட்டேம்மா. சரிடாமா, கொஞ்சம் பார்த்து வா, இல்ல அப்பாவை அனுப்பி விடவா? வேணாம் வேணாம்மா, நானே வந்துடுறேன். இல்ல மாப்பிள்ளைக்காவது கொஞ்சம் ஃபோன் அடிச்சு கூட வர சொல்லுமா. ம், கூட தானே இருக்காரு. இவ்வளோ இருட்டிடுச்சு, தனியா வேற வரேன்னு சொல்ற, அதான் பயமா இருக்குமா. நீ வைமா, நான் மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்றேன். மாமா மா கட் பண்ணிட்டாங்க. சந்துரு, அம்மா உங்களுக்கு இப்போ ஃபோன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு சொன்னேன், அதான் லேட் ஆயிடுச்சு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றேன்ட்டாங்க. சந்துரு, உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க சந்துரு, ப்ளீஸ். ஹலோ அத்தை. மாப்பிள்ள பிஸியா இருக்கீங்களா? இல்ல அத்தை, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தன்மை ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு கிளம்பி போனா. அவள் பொய் சொல்லிட்டு தான் போறான்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா உங்களை பார்க்க தான் வந்திருப்பா. அவளை தனியாக விட்டுறாதீங்க மாப்பிள்ள, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போங்க. நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே விட்டுட்டு போவீங்க, இருந்தாலும் பெத்தவளா எனக்கு ஒரு பயம், அதனால தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஷோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. அந்த பைத்தியக்காரி சொல்லியிருப்பாளோ? மாப்பிள்ள லைனில் இருக்கீங்களா? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேசலையே. அத்தை, அது வந்து என்ன சொல்றது? மாப்பிள்ள அவள் பேசுறது இங்கேயே கேட்குது, அதெல்லாம் எதுவும் சமாளிக்க வேண்டாம், நீங்கள் 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்தால் போதும். கடவுளே. சரிங்க அத்தை. தன்மை, பத்திரமா வீட்டுக்கு வா, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிம்மா. என்ன தனு இப்படி மாட்டிக்கிட்ட? பாருங்க சந்துரு, ஐயோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஆமா, டாட்டு குத்துனது வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது சந்துரு, இனிமே தான் அதையும் வேற போய் காமிக்கணும். சரி தனு, அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, நீ வா நம்ம கிளம்பலாம். சந்துரு, நான் ஸ்கூட்டில தான் வந்தேன்.
நானும் கார்ல தான் தனு வந்தேன். கார் வேணாம், நம்ம ஸ்கூட்டிலேயே போகலாம். நான் காரை காலையில வந்து எடுத்துக்கிறேன். சரி சரி போலாம். தனு சூப்பரா வண்டி ஓட்டுறியே. காவாலயா நோ காவாலயா டிடுக்கு டிடுக்கு டிடுக்கு. இவளா? ஐயோ, ஓட்டியே சாவடிப்பாளே. நிம்மதி, அம்மா எங்கடி? ஹோ வந்தாச்சா? வாடி, அம்மா உன் மேல செம்ம கோத்துல இருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? உண்மையாவா? ஏய் தனு, அவ போய் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு அவளை பார்த்தாலே தெரியலையா? ஏய், நீ தான் அம்மா கிட்ட சொன்னியா? ஏய், அம்மாவே கண்டுபிடிச்சிட்டாங்கடி, நான் எதுவுமே சொல்லல. அம்மாவா எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீ சொல்லாம அம்மாக்கு எப்படி தெரியும்? ஏய், சத்தியமா நான் எதுவுமே சொல்லலடி, அம்மாவா தான் வந்து கேட்டாங்க. ஏய் தனு, என்ன பண்ற? பொய் சொல்லாத. இரு, உனக்கு இன்னைக்கு இருக்கு. என்ன ஒரே சத்தமா இருக்கு? தம்பி வாங்க. எப்ப வந்தீங்க ரெண்டு பேரும்? அம்மா, இப்பதாம்மா வந்தோம். ஏய், என்னடி வெளியவே நிக்க வச்சிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு வா தம்பிய. நீ என்னடி நடு வீட்டுல கடந்து உருண்டுட்டு இருக்க? எந்திரிச்சு உட்காரு. ஏம்மா, உனக்கு என்ன பார்த்தா நடு வீட்டுல உருண்டுட்டு இருக்க மாதிரி தெரியுதா? கீழே தள்ளி விட்டாமா அந்த பைத்தியம். லூசு, மாப்பிள்ள முன்னாடி அவளை பைத்தியம் கீட்டியோன்னு சொல்லுவியா? பின்ன பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்றதா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அவருக்கே தெரிஞ்சிடும். கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாரு இவளை. இவ கூட எல்லாம் யாருமே வாழ முடியாது. தேவையா உனக்கு? எந்திரி மொத. மாமா, நானே சொல்றேன், நிச்சயத்தோட முடிச்சிடுங்க. இவளை எல்லாம் வச்சு உங்களால வாழ முடியாது. பாத்தீங்கல்ல என்ன அடி அடிச்சான்னு. அப்புறம் அந்த அடி உங்களுக்கும் வந்து விழும். இவள எவ்வளவு அடி அடிச்சாலும் இவள திருந்தவே மாட்டா. ஐயோ அத்தை, அவ சின்ன பிள்ளை தானே, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. நீங்க அதெல்லாம் எதுவும் பெருசு பண்ணாதீங்க. வாங்க உள்ள போலாம். ஐயோ சாரி மாப்பிள்ள, உங்களை வேற நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. தன்மை, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா. சரிம்மா. சந்துரு, வாங்க உள்ள போலாம். ஏப்பா, நிம்மதி, வாமா. தேங்க்ஸ் மாமா. இந்த வீட்ல எனக்குன்னு சப்போர்ட் பண்ண நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. நீங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு ஜாலியா இருக்கு. நாங்க எப்போதுமே அப்படிதான் மாமா. எப்போதும் அடிச்சுக்குவோம், அப்புறமா ஒன்னா சேர்ந்துப்போம். நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா தான் தூங்குவோம். அதனால ஜாலியா இருக்கும். அப்புறம் மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அக்கா ரொம்ப நல்லவ, அவளை நல்லா பாத்துக்கோங்க. நீ விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு எனக்கு தெரியுமா. அவளை நல்லா பாத்துக்க சொல்லி யாருமே என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். தன்மை ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. யார் மேலேயாவது ரொம்ப பாசம் வச்சுட்டா அவளுக்காக உயிரையே கொடுப்பா. என்ன லைட்டா கோவம் வரும், அவ்வளவுதான். தெரியுமா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வரேன் தன்மையை பத்தி. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் சந்தோஷமா இருக்கணும் மாமா. என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும். அடி பாவி, ஒட்டு நின்று கேட்டுட்டு இருக்கியா? போடி உள்ள. சரி சரி, சீக்கிரம் வா. சந்துரு வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. தனு வரேன். நிம்மதி, வாமா. ஏங்க, நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்கிறாங்க. ஆமா, வெளியே யாரும் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கு. இல்லை, யாரா அது? தெரியலமா, வா போய் பார்க்கலாம். ஏ ரூபா, ஏண்டி கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்குற? எப்படி ஊர்ல இருந்து வந்த? ஆமா, கப்பல் தான் கவுந்து போச்சு. ஏன் சித்தி நீ வேற? ஏண்டி என்னடி ஆச்சு? உங்களுக்கு என்னப்பா, எல்லாரும் சந்தோஷமா போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் அப்படியா? உங்க எல்லாரையும் நம்பிட்டு உட்காந்துருந்தனே, என்னைய செருப்பால அடிச்சுக்கணும். எங்க எல்லாரையும் நம்பிட்டு உட்காந்துருந்தியா? என்னாடி சொல்ற? என்ன சித்தி, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருப்பேன், நம்ம அண்ணன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இப்போ ஒண்ணு கூட சொல்லாம, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஏ ரூபா, அது இல்லடி, நான் மலர்கிட்ட கேட்டேன். மலர் தான் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை ஒழுங்கா பிறக்காது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாடி. என்ன சித்தி, புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற? நம்ம எல்லாரும் சொந்தத்துக்குள்ள தானே கல்யாணம் பண்ணோம், நம்ம பிள்ளைங்களும் ஒழுங்கா பிறக்கலையா? என்னமோ நீங்க எல்லாரும் என்னைய சேர்ந்து ஒதுக்கிட்டீங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏக்கா, நீ பேசாதடா, எல்லாரும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, நிச்சயம்தான் இருக்கு. இது அப்படியே நிப்பாட்டிட்டு அடியோட அழிச்சிட்டு என் பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க சித்தி. ஏக்கா, அப்படி எப்படிக்கா பண்ண முடியும்? எல்லாம் பேசி எல்லாம் முடிவாயிடுச்சுக்கா. இப்ப வந்து அக்கா நொக்கான் இருக்கிறீங்க எல்லாரும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அக்கான்னு ஒருத்தி இருக்குன்னு உங்களுக்கு நினைப்பு இருக்குதா இல்லையா? என் பொண்ணு அங்க கிளி மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன். உனக்கு தான் சந்திரன், உனக்கு தான் சந்திரன் சொல்லி சொல்லி வளர்த்து வச்சிருக்கிறேன். கடைசியில இப்படி வந்து பண்ணிட்டீங்களே. அதை கேட்டதுல இருந்து மனசு உடஞ்சு போய் உக்காந்துருக்கிறா என் பொண்ணு. ஏ ரூபா, கோச்சுக்காதடி, ஒன்றும் பண்ண முடியாதடி. நான் வேணா ஒரு நல்ல பிள்ளையா இங்கேயே பாக்குறேன்டி உன் பொண்ணுக்கு. ஐயோ, யாருமே நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க.
என் பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே. அந்த குடும்பத்துல தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசையா இருந்தனே, இப்படி ஆயிருச்சு. ஏ ரூபா, நான் ஒன்று சொல்லட்டா? இங்க நிக்கிறான் பாரு, இந்திரன், சந்திரனோட தம்பி தான். 2 பேருக்கும் ஒரே வயசு தானே, ரெட்டை பிள்ளைங்க தானே. இவனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்துடலாண்டி, நல்லா சந்தோஷமா வச்சுக்குவாண்டி. எது இந்த வேலையில வெட்டி பயலுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? என் பிள்ளைய 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா, இவன் ஒன்னுத்துக்கும் உதவாத மாதிரி வீட்லயே கிடக்குறான். அண்ணி பார்த்து பேசுங்க, எதுக்கு தம்பியை திட்டுறீங்க? அவர் ஒன்றும் வேலை இல்லாமலாம் இல்ல, நல்ல வேலை பாக்குறாரு. ஐயோ, அந்த குடும்பத்தை நம்பி இருந்தேன், கண்டவளாம் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காளு. ஏக்கா, உனக்கு இப்ப என்ன வேணும்? என் பொண்ணுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், வச்சே ஆகணும். அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது, அவனுக்கு வேற பொண்ணோட நிச்சயம் ஆயிருச்சு. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். டேய், என்னடா பேசிட்டு இருக்கற நீ? டேய், நீ எப்படியும் அப்படித்தாண்டா, அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஏன்டா அவளை அப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிருச்சுன்னு. சும்மா அதே வந்து சொல்லிட்டு இருந்தா எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? நம்ம இந்திரனையும் தப்பா வேற பேசுறாங்க. இவன் வேலை இல்லாம இருக்கிறத இந்த அம்மா பார்த்தாங்களாம். சித்தப்பா விடுங்க, கோவப்படாதீங்க. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்கல்ல. நான் சும்மாவே விட மாட்டேன் உங்களையெல்லாம். போறேன், இப்பவே சென்னைக்கு போறேன். போய் எங்க அண்ணனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். ஏண்டி என்னடி பேசிட்டு இருக்கிற? அங்க எதுக்கடி போற? என்ன சித்தி பண்ண சொல்ற? என் பொண்ணு பாவம் சித்தி. ஏடி நீயா ஒரு நினப்புல இருந்துட்டீன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொல்லியிருக்கிறாம்ல என்கிட்ட அப்பவே. ஏன் சித்தி, ஒரு வாட்டி நீ அங்க திருவிழாக்கு வரும்போதெல்லாம் சொல்லி தானே சித்தி இருந்தேன். என் மவளை என் அண்ணன் பையனுக்கு தான் கட்டுவேன்னு சொன்னா இல்லையா? ஏடி சும்மா வாய் வார்த்தையா பேசிட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன்டி. ஐயோ, எல்லாரும் இப்ப இப்படி நடிக்கிறாங்க, நான் யாருக்கிட்ட போய் என்ன கேட்பேன்? ஏ பாக்கியா, வேகமா போ. என்ன தள்ளாடனே? ஏ பாக்கியா, அந்த செரில் புள்ள வீட்டுல இருக்குமா? இருக்குண்ணே, நம்ம வீட்டை தவிர வேற எங்கேயும் போவாதுண்ணே. சரில. ஏ பாக்கியா, அது என்ன செரிலு? அது பேரு செரில், அப்படி கூப்பிடு. என்ன கூப்பிடும் போது எப்படின்னு செரில்னு கூப்பிடுறது? சரிலே அப்படின்னு கூப்பிட்டாதானே அது காதுல விழுவும். இன்டீசன்ட் ஃபெலோ. சரிலே. பாக்கியா, மீன் குத்திய போல நீ குத்துறாள. எப்படி இருக்க பாக்கியா? நல்லா இருக்கியா? என்ன கட்டி பிடிச்சிட்டா? சரிலே, நல்லா இருக்கேன். இந்தா எங்க அம்மா அதிரசமும் முறுக்கும் சுட்டு கொடுத்து விட்டாங்க. What is அதிரசம் and what is முறுக்கு? Both snacks. Oh, Indian snacks? I love it. Thank you, Bakya. செரில், me here only. Oh, Velu, I'm really sorry. I didn't notice you. No problem. Okay. அடிவெள்ளாவி வச்சு Velu, thank you so much for coming. Velu, what happened? Velu, could you hear me? என்ன? Velu. செரில, கூப்பிட்டியா? What happened, Velu? ஒன்றும் இல்லை. பாக்கியா, வீட்டுக்கு போகலாமா? Oops, sorry. என்னண்ணே, ஷெரில் வீட்டில் போய் ரொம்ப நேரம் இருக்கணும், அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னா சொல்லிட்டு வந்தேன். வந்து 2 நிமிஷத்துல வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறேன். Oh, Velu, come inside. I'm very pleasure to have you here. பாக்கியா, போலாமே. பாக்கியா, what happened to Velu? தெரியல சரில, நான் போய் பார்க்குறேன். நீ அப்புறமா வீட்டுக்கு வா. யா பாக்கியா. பாய் பாக்கியா. பாய் வேலு. சரிலே, பாய். ஏன் சம்பா, இந்த பிள்ளைங்க எங்க போச்சு காணோம்? இந்த ஃபாரின் பிள்ளைகிட்ட போய் அதிரசமும் முறுக்கும் கொடுத்துட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுங்க, இன்னும் காணுங்க. ஏன் சம்பா இப்ப போய் அமுச்சு விட்ட? ராஜா வரதுக்கு மணியாவது, நம்ம வேற ஏர்போர்ட்டுக்கு போகணும். போயிட்டு மலார்னு வாழ்ந்தாங்க, அனுப்பிச்சு விட்டா இன்னும் காணுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேனுங்க. ஏம்மா, ஏ பாக்கியா, எங்கடி போன இடம் வந்தடனே இருப்பியா? ஏம்மா, நீ தானம்மா செரிலுக்கு அதிரசமும் முறுக்கும் கொடுத்துட்டு வர சொன்னேன். ஏண்டி நான் தான் கொடுத்துட்டு வர சொன்னேன், மலர்ந்து வர மாட்டியா? அங்கேயே போய் அந்த பிள்ளை வீட்லயே உட்காந்து இருந்துட்டு வந்தியா? ஐயா, என்ன சும்மா சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? மணியாவது கிளம்புங்க. ஏ பாக்கியா, எங்க அவனக்கானா? அண்ணன் முன்னாடி ஓடி வந்துருச்சுப்பா வீட்டுக்கு. முன்னாடியே வந்துட்டானா? ஒன்னும் வரலையே, இங்கதானே நின்னுட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. வரலையா? அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே ஓடி வந்துருச்சு. வீட்டுக்கு வந்திருக்கும்னு நினைச்சிட்டுல வந்தேன். ஏ மலர்னு போய் பாருடி, ரூம்ல ஏதோ இருக்கா நானு. அப்புறம் கிளம்புங்க, மாமா வேற ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பான், நம்ம போய் கூப்பிட போகணும். ஐ, எல்லாரும் போறோமாமா? நம்ம 4 பேர் மட்டும் தாண்டி. சொப்பி தூங்கிட்டு இருக்கா, பாட்டி பாத்துக்குவாங்க. சரிம்மா, நான் போய் அண்ணனை பாக்குறேன். அடிவெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, நான்
தலகாலே புரியாம தலை மேலே நிக்காம தடுமாறி போனேனே நானே நானே. என்ன என்ன கைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்? செரில் கைய பிடிச்சிச்சே, அதனால சிரிக்கிறானோ? என்ன என்ன பாக்கியா? எதுக்கு கைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? கையை பார்த்து சிரிக்கிறேனா? இல்லையே. பொய் சொல்லாதனே, செரில் கைய பிடிச்சதுனால தானே நீ அதே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஏச்சி வாய மூடு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என்ன எனக்கு தெரியும்னே உன்னை பத்தி. ஏ பாக்கியா, ஐயோ அம்மா கூப்பிடுதுனே. என்ன மாமா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாராம், நம்ம எல்லாரும் போய் கூப்பிட போறோமா, சீக்கிரம் வானே. எது நம்ம எல்லாரும் போறோமா? ஐயோ. ஆமாண்ணே சீக்கிரம் வானே, அம்மா கூட்டிட்டு வர சொன்னுச்சு. எப்பா மாமா வந்திருக்குமாப்பா? இல்லடா, இன்னும் 1/2 மணி நேரம் மணி இருக்குது. நிக்க முடியலன்னா சொல்லுங்க, அப்படி ஓரமா போய் உட்காந்துக்கலாம். இல்லங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நின்னுக்கலாம். இல்லே ஒழுங்கா படிச்சு பெரியாளாயே இது மாதிரி ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்க கத்துக்க. எப்பா ஃபாரின்ல போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஊர்லயே ஜாலியா இருந்துட்டு போயிடலாம்பா. ஆமாண்டா, உனக்கு என்ன கவலை? உன் அப்பா இங்க ஒருத்தர் இருக்கான்ல, நல்லா சம்பாரிச்சு கொட்டுவான், நீ ஜாலியா ஊரை சுத்தலான்னு பாக்குற. எப்பா நான் அப்படி சொல்லல, நம்ம ஊர்லயே நல்ல வேலையா பார்த்து சம்பாதிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல நல்ல வேலைன்னா நீ களை வெட்ட தான் போகணும், அதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு இப்பயே கூட போ. சே, உங்க கூட எல்லாம் மனுஷன் வர முடியுமா? எதுக்கு அந்த இடத்துல இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? அவன் நல்ல வேலைக்கு போவான், பேசாம கடங்க. 7வது படிச்சுட்டு இருக்கும் போதே ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, அவனுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணு, நாளைக்கு ஒரு கஞ்சி தண்ணி கூட ஊத்த மாட்டான் உனக்கு. எனக்கு எவனும் கஞ்சி தண்ணி ஊத்த வேணாம், பேசாம எல்லாம் வாயை மூடிட்டு கடங்க. தம்பி வர நேரமா எல்லாரும் இப்படி மூச்சை தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி இங்கே நில்லுங்க, நான் போய் அங்க பாத்துட்டு வரேன். ஏய் பாக்கியா, அங்க பாருடி, ஃளைட் பக்கத்துலயே தெரியுது. டேய் ஆமாண்டா, என்னடா இவ்வளவு பெருசு இருக்குது? ஏம்மா எனக்கு இதுல போகணும்னு ஆசையா இருக்குதுமா.